மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களே, நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை ஒருபோதும் கைவிடாதவரும் கர்த்தரும் இரட்சகர் மீட்பரமான இயேசுவையே எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் தேடுங்கள். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். சில சம்பவங்கள் இருள் போல உங்களை சூழ்ந்து வரலாம். ஆனால் கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் தேவன் நன்மையாகவே அவர் மாற்றி விடுவார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 50வது வசனம் மிக அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய தேவன் எல்லாரையும் உண்டாக்கியவர், எல்லாரையும் உருவாக்கினவர். அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் எல்லாரையும் தேடி இந்த பூமிக்கு வந்தவர். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து மனிதகுலம் முழுவதையும் ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அவர் மிகவும் சொந்தமானவர். எல்லாருக்கும் அவர் ஜீவனானவர். எல்லாருக்கும் அவர் மீட்பரானவர். ஆகவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் யாருக்கெல்லாம் சொந்தம், எனக்கு யாரெல்லாம் சொந்தம் என்கிற அந்த மாபெரும் சத்தியத்தின் உறவை இங்கே போதிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுலம் முழுவதற்கும் அவர் சொந்தமானவர் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? ஆகவே பரலோகத்தின் பிதாவின் சித்தம் கிறிஸ்து இயேசு. அவரை விசுவாசிப்பது தான் பிதாவின் சித்தமே. அந்த பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவுக்கு முதலாவது சகோதரனும் சகோதரியாய் மாறுகிறான். ஏன் எனக்கு தாயுமாய் மாறுகிறான் என்று சொல்லிவிடுகிறார். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் என்ன? அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் எப்பேற்பட்டதற்கும் எக்காலத்துக்கும் சொந்தமானவர். இந்த உலகம் உருவானது முதல் இந்த உலகம் முடியும் மட்டும் இந்த பூமியில் பிறக்கிற எல்லோரும் அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக மாற முடியும். ஆமாம் அன்பானவர்களே, அதற்கு ஒரே ஒரு வழி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், தேவனே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படியே என்னை நீ ரட்சிக்க வந்தீர், பிதாவின் சித்தப்படியே என்னை மன்னிக்க வந்தீர், பிதாவின் சித்தப்படியே என்னை நித்தியமாய் நேசிக்கிறீர், பிதாவின் சித்தப்படியே என்னை விடுவிக்கிறீர், பிதாவின் சித்தப்படி என்னை சுகமாக்குகிறீர், பிதாவின் சித்தப்படியே என்னை ரட்சிக்கிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர், பிதாவின் சித்தப்படியே என்னை நீதிமானின் சந்ததியாய் மாற்றுகிறீர், பிதாவின் சித்தப்படியே எங்களுக்கு நீ சொந்தமானீர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உம்மை பின்பற்றி வருகிற நாங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யவே எங்களை அபிஷேகித்தரணும். என்றால் பிதாவின் சித்தம் மேன்மையானது, மகிமையானது, உத்தமமானது, உண்மையானது, நீதியானது, நேர்மையானது. அக்கிரமங்களையும் பாவங்களையும் விட்டு விலகிவிடுவது பிதாவின் சித்தம். தேவனுக்கு உகந்த சத்தியத்தின்படி நடப்பது பிதாவின் சித்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக மனிதகுலம் ஏற்று நடப்பது பிதாவின் சித்தம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை பாருங்கள். தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது மேகத்தில் பிதா தோன்றி அங்கிருந்த சீஷர்களுக்கு சொன்னார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இதுதான் பிதாவின் சித்தம். ஆக என் அன்பான தெய்வ ஜனங்களே, நாம் எந்த காரியத்திலும் பிதாவின் சித்தம் உயர்வாக இருக்கிறது, வெற்றியாக இருக்கிறது, ஜெயமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. அதனால் நமது வாழ்க்கையில் கர்த்தாதி கர்த்தாவே, பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம் சித்தத்தை செய்யவே என்னை பலப்படுத்தும். என் வாழ்க்கையின் எதை செய்தாலும் நான் உம் சித்தப்படி செய்வேன்.
நான் போகும் பாதையும் சித்தப்படி இருக்கட்டும், நான் வாழும் வாழ்க்கையும் சித்தப்படி இருக்கட்டும், என் வாழ்க்கையில் நான் கைக்கொள்ள வேண்டியதும் சித்தப்படி இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜீவனுள்ள வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவின் சித்தப்படியே சுகத்தையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் மேன்மைகளையும் கனத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறோம், ஏன் தாயாகவே மாறிவிடுகிறோம். தேவன் தந்த மாபெரும் ஸ்லாக்கியம் இது. பிதாவின் சித்தத்தை செய்வதில் வாஞ்ச உள்ளவர்களாய் நாம் மாறுவோமா? அதற்கான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சித்தம் உம்முடைய ஒரே பேரான குமாரனை மனிதர்கள் விசுவாசித்து நடப்பது, உண்மையிலே நீதியிலே நேர்மையிலே பாவத்தை வெறுத்து விலகி கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உத்தமமாய் பரிசுத்தமாய் இதோ ஆண்டவரே உமது வார்த்தையின்படி நடப்பது. உமது சித்தத்தை நாங்கள் செய்யும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சகோதர சகோதரிகளாக தாயாகவே மாறிவிடுகிறோம். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஐயா! உமக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்வினுடைய எல்லா கட்டத்திலும் உம் சித்தம் செய்யவே எங்களை அபிஷேகித்தரணும். துதி உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.